அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 2021 நடந்த தேர்தல் 2021 நடந்த தேர்தலின் பொழுது திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி தான் முழுவதுமாக என்னென்ன 530க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதிகளில் 95 விழுக்காடு கிட்டத்தட்ட முதல்வர் இப்பொழுது சமீபத்தில் 97 விழுக்காடு முடிவடைந்து விட்டது. அந்த 100ஐ தாண்டி இன்று ஒருபடி மேலே போய் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், அது 100 விழுக்காடு முடிந்து 100ஐ தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. சொல்லாத வாக்குறுதிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை பற்றி தான் முழுவதுமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதியாக பார்த்து கொண்டு வரும். இப்போ கடந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். என்னென்னா, தமிழ்நாடு அரசு துறை இங்கே இருக்கிறது இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த நிறுவனங்களை நாங்கள் மேம்படுத்தி அந்த நிறுவனங்கள் நட்டத்தில் செய்து சென்று கொண்டிருக்கிற அந்த நிறுவனங்களை ஒவ்வொன்றாக அந்த நிறுவனங்களை நல்ல செயல்படுத்தி லாபத்தில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களை லாபத்தில் இயக்கி அதன் மூலமாக இங்கே வேலை வாய்ப்புகளை பெருக்கி அரசுக்கான வருமானத்தையும் தனிநபர் வருமானத்தையும் நாங்கள் பெருக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டு இவர்கள் வந்தார்கள். செய்தார்களா என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் ஒன்றை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்வது வெறும் தகவல் அல்ல, அதை ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நான் மெனக்கிட்டு அரசு துறை இருக்கிறது இல்லையா, அந்த துறையில் அந்த கெஜெட் இருக்கிறது இல்லையா, அந்த கெஜெட்டிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும், தகவலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே கொடுக்கவில்லை. மாறாக இன்றைக்கு மக்களுடைய நிலை, என்னுடைய நிலை என்ன என்பது, இந்த ஆட்சி எந்த அளவு நம்மளுடைய நிலையை கீழாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படியாக நம்மை கீழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். நான் உணர்ந்திருக்கிறேன், அதை நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த காணொலிகள் செய்யப்படுகிறது. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். நேரடியாக இப்போ இதுக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே நம்ம டான் டீ என்ற இதை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம், அதாவது அரசுடைய அந்த தேயிலை துறை பற்றி. இன்றைக்கு நாம் இருப்பது மிக முக்கியமான ஒரு துறை. இந்த துறை இல்லை என்றால் தமிழ்நாடே இயங்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அப்படிப்பட்ட ஒரு துறை. இந்த துறை இல்லை என்றால் தமிழ்நாடு பொய்த்து போய்விடும், இருண்டு விடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த துறை. அப்படிப்பட்ட துறை என்னன்னா டிஎன்இபி, அதாவது டான்கெட் கோன்னு சொல்லுவாங்க. அதாவது TANGEDCO அப்படின்னு சொல்லப்படுகிற தமிழ்நாடுடைய மின்சாரத்துறை. அந்த துறையை பற்றி தான் முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 1948 எலக்ட்ரிக்கல் சப்ளை ஆக்ட் என்று 48 ஒரு ஆக்ட் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிக்கல் போர்டு தொடங்கப்பட்டது. 57 தொடங்கப்பட்டதுங்க. தொடர்ந்து அது ஒவ்வொரு முறையும் பெயர் மாற்றம் அடைந்து இன்றைக்கு இந்த நம்ம இப்போ குறிப்பிடுகிற இந்த டான்கெட் கோ என்ற ஒரு பெயரில் இயங்கி வருகிறது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மின்சாரம் இல்லைன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது. இங்கே நடக்கிற தொழில், நாம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற அத்தனை, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலியை நான் பதிவு கொண்டிருக்கிறேன், இதற்கும் மின்சாரம் முழுவதுமாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு நவீனமான ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த துறை மிக முக்கியமான ஒரு துறை. ஆனால் இந்த துறைக்கு போடப்படுகிற அமைச்சர் என்பது மிக முக்கியமான நபராகவும் சிறந்த நபராகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த துறை நான் பின்னாடி போக விரும்பல. கிட்டத்தட்ட 2006 திமுக ஆட்சி அமைக்கிறது. 2 வருடங்கள் கலந்து எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்தடை ஏற்பட்டுவிடும். அதிலும் குறிப்பாக இந்த 2006-11 காலகட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த காலகட்டம் போல் ஒரு இருண்ட காலகட்டம் தமிழ்நாட்டுக்கே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு இருண்டுதான் கிடந்தது. 2009-10-11 அந்த 2008-9-10-11 அந்த கிட்டத்தட்ட அந்த 3.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் இங்கே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் மின்சாரம் இருந்தது. 24 மணி நேரத்தில் 3-4 மணி நேரம் தான் மின்சாரம் இருந்தது. ஏன்னா 20 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருளில் தான் கிடந்தோம். அந்த நிலைதான் இருந்தது. இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இதை அனுபவித்திருப்பீர்கள். அன்றைக்கு எனக்கு என்னுடைய மகன் கைக்குழந்தை, அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு இதே ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வெப்பத்தின் காரணமாக எத்தனை துன்பங்களை அனுபவித்தோம் என்று இன்றைக்கும் என் கண்முன் அந்த காட்சிகள் நினைவாக இருக்கிறது. அந்த அளவு சிரமப்பட்டோம். இன்னொன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நான், என்னால் அன்றைக்கு ஒரு UPS வாங்கி மாட்டிக்கொள்ள முடிந்தது.
ஒரு 20-30,000 40,000 செலவு செய்து ஒரு யூபிஎஸ்ஐ மாட்டிக்கொள்ள முடிந்தது. சோலார் சூரிய ஒளியில் இயங்குகிற யூபிஎஸ்ஸாக மாட்டணும். காரணம் என்றால் என்னவென்றால் வெறும் யூபிஎஸ்ஐ வாங்கி வைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3 மணி நேரம் மின்சாரம் இருந்தால் இந்த யூபிஎஸ் எப்படி சார்ஜ் ஆகும்? அதற்கு வேறு வழி இல்லை. இந்த சூரியன் இருக்கிறது இல்லையா, இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக சூரியன், இந்த சூரியன் அன்றைக்கு காப்பாற்றவில்லை. தினமும் முடித்து மறைக்கிறது இல்லையா கதிரவன், அந்த சூரியன் தான் காப்பாற்றியது தமிழ்நாட்டு மக்களை, பெரும்பான்மையான மக்களை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற என்னால் அதை செய்து கொள்ள முடிந்தது. எத்தனை மக்களால் அதை செய்திருக்க முடியும்? எத்தனை தந்தை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தோளில் போட்டுக்கொண்டு வீதி வீதியாக நடந்திருப்பார்கள்? நினைத்து எண்ணி பாருங்கள். அந்த அளவு மின்சார தட்டுப்பாடு இருந்தது. எத்தனை தொழில் நிறுவனங்கள் இங்கே எங்கள் பகுதியில் கோவையில் சிறு தொழில்கள் ஏராளம். அத்தனை தொழில்களும் தொடர்ந்து இங்கிருந்து குஜராத்திற்கும் ஹைதராபாத்துக்கும் நோக்கி நகர்ந்தார்கள், மின்சாரம் இல்லை என்ற காரணத்தான். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்ட தமிழ்நாட்டை அந்த 3-4 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியது. 20 வருடம் பின்னோக்கி சென்று விட்டது தமிழ்நாடு அன்றைய காலகட்டத்தில். அந்த அளவு இங்கே மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக அத்தனை தொழில்களும் முடங்கி போயிருந்தது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒருபுறம் இங்கே மின்சாரத்தில் இருளில் போட்டார்கள், இன்னொரு புறம் அங்கே இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்தார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தனக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய பேரன்களுக்கும் மத்திய அரசில் பதவி வேண்டும் என்று கால் கடந்து காத்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் அன்றைக்கு நடந்தது. அதன் பிறகாக 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்தது. மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒரு சபதம் விட்டார்கள். என்ன என்றால், இந்த மின்சார தடை இருக்கிறது இல்லையா, இந்த மின்சார தடையை ஒரே ஒரு ஆண்டுக்குள் நான் சரி செய்து காட்டுகிறேன் என்று தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, மக்களிடத்தில் அந்த வாக்குறுதி வைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைந்தால் ஒரு வருடத்தில் இந்த மின்சாரம் முழுவதுமாக இந்த மின்சார தட்டுப்பாட்டை நாங்கள் முழுவதுமாக நிறுத்தி காட்டுகிறோம் என்று சபதமிட்டார்கள். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று போல் திமுக போல் அல்லாமல் சொன்னதை செய்து காட்டினார்கள். வந்தவுடன் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அன்றைக்கு இதோ உங்களுக்கு தரவுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வந்தவுடன் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது. அரசாலும் தனியார் நிறுவனங்களாலும் இங்கே மின் உற்பத்திக்காக உருவாக்கப்பட்டது. இது தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி என்று அந்த ஒரு ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மின்சாரத்திற்கு மட்டும் முதலீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்தவுடன் 6 மாதத்தில் இந்த பணிகள் ஏறக்குறைய 50 விழுக்காடு முடித்து வந்தவுடன் 10,700 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது. உற்பத்தி செய்யப்பட்டு இங்கே மின்சார தட்டுப்பாடு மின் தட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். ஒரே ஆண்டில் மின்மிகை மாநிலமாக 2012 தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தியையும் செய்து அது உற்பத்தி போக தமிழ்நாட்டுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த எவ்வளவு தேவையோ அந்த உற்பத்தி போக மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டிய சாதனை அதிமுகவையே சாரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறகு 2017 கிட்டத்தட்ட 18,700 அதாவது 19,000 மெகாவாட்டாக இந்த உற்பத்தி உயர்த்தப்பட்டது. அதிமுக ஆட்சி பொறுப்பிலிருந்து 21 வெளியேறியதில்ல. அப்பொழுது அதிமுகவுடைய திட்டம் 45,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டப்பட்டு தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் 45,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாடு அரசிற்கு நாம் வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி கட்டுகிறோம் இல்லையா, அந்த வட்டியை ஈடு செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி அதிமுக அரசு பயணித்தது. கிட்டத்தட்ட 34,500 மெகாவாட் அதிமுக ஆட்சி காலத்தில் 2021க்குள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி முடித்தாகிவிட்டது. கிட்டத்தட்ட 35,000 மெகாவாட்டில் உற்பத்தி இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி நிலையங்கள் தொடங்கி அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதற்கான அனைத்து பணிகளும் முடிந்து அது பிறகு இவர்கள் 2021 ஆட்சிக்கு வருகிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த 11 மாதங்கள் தான் ஆட்சி விதம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 வருடங்களை தாண்டி விட்டது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் அன்றைக்கு போட்ட அந்த இலக்கு இருக்கிறது 45,000 மெகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி அதிமுக என்னென்ன திட்டங்களை செய்திருந்தோ அது தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 39,000 மெகாவாட் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போது 4,000 மெகாவாட் தான் உற்பத்தியில் அதிகமாகி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த கடன் நிலவரம் இன்றைக்கு இருக்கிற கடன் நிலவரத்தை பற்றி உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் கடன். நான் சொன்னேன் இல்லையா, 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து அரசு கொடுத்தது இல்லையா மானியம், 2011 கரண்டே இல்லாத நிலை இருந்தது. ஆனால் அன்னைக்கு அதிமுக சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 யூனிட் மின்சாரம் வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின்சாரம் இலவசம் என்று. அதுபோக புதிதாக
அன்றைக்கு உழவுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, விவசாயத்திற்கான அந்த இலவச மின்சாரம் அதையும் பெருக்கி தருவோம் என்று அதற்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கனெக்ஷன்கள் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகாக தறி வைத்திருக்கிறார்கள் நெசவாளர்களுக்கு 750 யூனிட் வரை ஃப்ரீயாகவும் 750 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பில், அது வரைக்கும் பில் கிடையாது என்று 750 யூனிட் இலவசமாக கொடுக்கப்பட்டது. இது இருக்கு இல்லைங்களா, இதனால் ஏற்பட்ட அந்த நிதிச்சுமை இருக்கிறது இல்லையா, அந்த நிதிச்சுமையின் காரணமாக கிட்டத்தட்ட 2021 அந்த 20 காலகட்டம் 2021 பட்ஜெட் போடும்போது 90,000 கோடியாக இருந்தது. இது திமுக ஆட்சி 2011 முடிந்து அதிமுக ஆட்சி தொடங்கப்பட்டது. அப்போ 20,000 கோடியாக இருந்தது. 20,000 கோடியாக இருந்தது அந்த நிலுவை கடன். பிறகு 21 பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசு குறைத்துக் கொண்டே வருகிறது. எப்படி? திரும்ப செலுத்துவதன் மூலம். கடன் பெற்றோம் இல்லையா, அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி ரூபாய் வரை கொண்டு வந்து சேர்த்தாங்க 21 ஆட்சி முடியும் தருவாயில். தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றது இல்லையா, பொறுப்பேற்று வந்தவுடன் இதனுடைய கடன் 1,75,000 கோடி. 1,75,000 கோடி இன்றைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கிறது, கடன் வாங்கி இருக்கிறது. இந்த ஒரு துறை மட்டும் என்ன செய்திருக்கார்? வெறும் 4,000 யூனிட் தான் மின் உற்பத்தி அதிகப்படுத்தி இருக்கிறது. இலவசம் ஏதாவது கொடுத்தார்களா? கொடுக்கப்பட்டதா? ஒன்றுமில்லை. 2021 நாம் வட்டி கட்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னோம் இல்லையா, அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4,600 கோடி ரூபாய் வட்டி மட்டும் செலுத்துகிறது வருடத்திற்கு. நாம் வாங்கிய இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மின்சாரத்துறைக்கு அந்த துறைக்கு மட்டும் வாங்கிய கடனுக்காக நாம் செலுத்தி கொண்டிருந்த வட்டி என்பது கிட்டத்தட்ட 4,600 கோடி. தற்பொழுது 18,000 கோடி வட்டி செலுத்துகிறது. இந்த ஆண்டு 25 18,000 கோடி வட்டி மட்டும் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது தரவுகளை பார்த்து விட்டோம். அப்படி என்ன இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு மின்சாரத்துறையில் மிகப்பெரிய புரட்சியை செய்துவிட்டது? இந்த கடந்த 10 ஆண்டுகள் இருக்கிறது இல்லையா, அதிமுகவின் ஆட்சி காலம் 10 ஆண்டு காலம், அதில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை, மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில், இறுதியாக நடந்த 5 ஆண்டுகளில் உயர்த்தப்படவே இல்லை. இலவசங்கள் தொடர்ந்தது, இலவச மின்சாரங்கள் தொடர்ந்தது. அதனால் தான் இங்கே தொழில்துறை வளர்ந்தது. நான் ஏற்கனவே இதற்கு முன்பாக ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன். என்னவென்றால், வெளியில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த நிறுவனங்கள் முழுவதுமாக இங்கே ஈர்த்து வர வேண்டும் என்ற காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டது. அந்த நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் தொழில் முனைவோருக்கான அந்த மாநாடு நடத்தப்பட்டது அல்லவா, அந்த மாநாட்டின் மூலமாக ஈர்க்கப்படும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகிற அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது, அதில் மின்சாரம் மிக முக்கியம். அதை செய்து காட்டிய காரணத்தினால் அவ்வளவு நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்கியது. இவர்கள் ஆட்சிக்கு என்ன செய்து விட்டார்கள்? இந்த மின் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1,75,000 கோடி கடன் தொகை அவ்வளவு தூரம் உயர்வதற்கு என்ன செய்து விட்டார்கள்? என்ன திட்டத்தை தீட்டி இருக்கிறது திமுக அரசு? அப்படி உற்பத்தியை பெருக்கி இருக்கிறார்களா? வெறும் 5,000 மெகாவாட், வெறும் 5,000 மெகாவாட்டை தான் பெருக்கி இருக்கிறது. அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தினால் நடந்த பயன். கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கிறது இல்லையா, அது ஃபர்ஸ்ட் செக்டர், செகண்ட் செக்டர், தேர்ட் செக்டர்னு ஒவ்வொரு செக்டராக வந்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக இந்த அரசுக்கு கிடைத்த உதிரி மெகாவாட் தான் இதெல்லாம். இந்த அரசு என்று தனியாக ஒரு திட்டம் தீட்டவில்லை. போதாக்குறைக்கு இவர்கள் 4 முறை கிட்டத்தட்ட 400 மடங்கு மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை என்று தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அதிமுக ஆட்சி காலத்தில் நாம் சாமானியராக பயன்படுத்துகிறோம் இல்லை வீட்டுக்கு மின்சாரம், இந்த வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின்சாரம், அந்த மின்சாரம் 1 யூனிட்டிலிருந்து 500 யூனிட் வரை வெறும் 3 ரூபாயாக இருந்தது. இவர்கள் அரசு வந்தவுடன் இந்த 500 யூனிட் என்று 2ஆக பிரித்தார்கள். 1லிருந்து 400 யூனிட் வரைக்கும் 4 ரூபாய் 60 காசாகவும், பிறகு 5 ரூபாய் 60 காசு என்று அந்த 100 யூனிட்டுக்காக பிரிக்கப்பட்டது. பல மடங்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. அப்பொழுது அந்த உயர்த்தப்பட்ட தொகைகள்லாம் எங்கே? வசூல் செய்யப்பட்ட அந்த தொகைகள் எங்கே? அப்படி என்ன தொழில் நிறுவனத்தை இவர்கள் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள்? ஒன்றும் நடக்கவில்லை. எப்படி இவர்கள் சொல்கிறார்களோ, இந்த திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுகிறார்களா, இது ஒரு பொம்மை ஆட்சி என்று? உண்மை அதுதான். இந்த ஆட்சி ஒன்றையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இது நான் எடுத்த கணக்கு அல்ல, தமிழ்நாடு அரசு கொடுத்த கணக்கு. இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த கணக்கு. அந்த கணக்கைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன். அப்ப எந்த நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? இந்த அரசு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்று மக்களாகிய நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். எதை செய்து கொண்டிருக்கிறது? இந்த மாயை ஓட்டி 1000 ரூபாய் இலவசத்தை கொடுத்து விட்டால் அனைத்தும் வந்துவிட்டதா? இப்பொழுது கடன் எவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறது? இதை வைத்துக்கொண்டு மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் பெற முடியுமா? தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்லுமா? இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா? மின்சார தட்டுப்பாடு வந்து விடாது? எதையும் கிணத்தில் போட்ட கல் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது இல்லையா,
தமிழ்நாட்டில் தேனாடும் பாலாடும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தினமொரு முறை இவர்கள் வைத்திருக்கிற அந்த ஊடகம் இருக்கிறது இல்லையா, அந்த ஊடகத்தின் வாயிலாக பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மக்களாகி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். பல மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை இதுவல்ல. உண்மையாக இவர்கள் ஆட்சி செய்யவில்லை. தினந்தோறும் காட்சியில் தான் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே ஆட்சி நடைபெறவில்லை, ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. தினமும் ஒரு முறை முதலமைச்சர் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்காரு. ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 1,70,000 கோடி ஒரு துறையில் கடன் பெற்றிருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, திமுக அரசே சொல்லி இருக்கிறது. 1,70,000 கோடி கடன் இருக்கிறது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காக பெறப்பட்டிருக்கிற கடன் தொகை என்பது. இந்த தொகை எதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது? மானியம் கொடுத்தார்களா? என்ன மானியம் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் முன்னிலையில் எடுத்து வைத்திருப்பார்கள் அல்லவா? என்ன மானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவர்கள் மானியத்தை நிறுத்தாமல் இருந்தால் போதாதான்? மக்கள் தலையில் எவ்வளவு சுமையை ஏற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையின் தலை மீதும் கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் கடன் இருக்கிறது. 1,30,000 ரூபாய் நீங்களும் நானும் கடனாளிகள். அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு. இவர்கள் செய்த சாதனையில் இதுவும் ஒன்று. இப்படி இவ்வளவு பெரிய தொகை நடந்திருக்கிறது. இதில் போதாக்குறைக்கு இந்த துறைக்கான மினிஸ்டர், அமைச்சர் இருக்கிறார் அல்லவா, இந்த அமைச்சர் யார் என்று பார்த்தால் அவர் போகாத துறை கிடையாது, செய்யாத ஊழல் கிடையாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா துறையிலும் ஊழல் செய்திருக்காரு. அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை. எந்த லட்சத்தில் இந்த துறை நடந்திருக்கும் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி போதும். கிட்டத்தட்ட நிலக்கரி ஊழல், அதானி ஓடு ஒப்பந்தம் செய்து அந்த நிலக்கரி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு மட்டும் அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு கையொப்பம் விடுவதற்கு 1,200 கோடி ரூபாய் இவர்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள். இது அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நடந்த நீதிமன்றத்தில் அல்ல. பிறகு மக்களுக்கு இது தெரிந்தவுடன் உடனடியாக இந்த திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்றால் முதலில் கொண்டு வந்தது யார் ஐயா? லஞ்சம் பெற்றது யார்? எப்படி அந்த நிலக்கரி ஊழல் என்பது எப்படி தரமற்ற, ஏற்கனவே தரமாக வாங்கி கொண்டிருக்கிற அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்பது தரமான நிலக்கரியை குறைந்த விலையில் வாங்கி கொண்டிருந்தது அரசு வாங்கி கொண்டிருந்தது. இவர்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன? தரமில்லாத ஒரு நிலக்கரியை அதிக விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது. அந்த ஒப்பந்தத்திற்கு தான் இவர்கள் லஞ்சமாக 1,200 கோடி ரூபாய் பெற்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அரசு தான் சொல்கிறது, நாங்கள் நீதிமான்கள், நேர்மையானவர்கள், சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கு வீதியில் இறங்கினாலும் நீங்கள் பாலிலும் தேனிலும் தான் இறங்க வேண்டும், ஏனென்றால் எங்கள் ஆட்சியில் பாலாரும் தேனாடும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வாய் கூசாமல் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்கள் தான் திமுகவினர். அப்படி இந்த துறை எவ்வளவு இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று, இந்த பாதிப்பு எப்பொழுது தெரியும் என்றால் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் தெரிந்துவிடும். இவர்கள் செய்த ஊழலின் காரணமாக இந்த மின்சாரம் உற்பத்தி என்பதை பெருக்காமல் இங்கு இருக்கிற நிறுவனங்கள் இன்னும் அவர்களுடைய கிளையை அதிகமாக பரப்புவார்கள் இல்லையா? பரப்பும் பொழுது இங்கே மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு எப்படி நாம் 2009-10 காலகட்டங்களில் மின் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததோ அது மீண்டும் நடந்தேறியே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நாம் வாக்களித்திருக்கிறோம். மக்களாகிய உங்களுக்கு நான் இப்பொழுதும் சொல்லிக்கொள்கிறேன், மக்களாகிய உங்களுக்கு நான் ஏதோ இங்கிருந்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும், இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை. உண்மை நிலையை எடுத்து கூறுவது எங்களுடைய கடமை, குறிப்பாக என்னுடைய கடமை. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்வது உங்கள் கையில், அது என்னுடைய இடத்தில் அல்ல. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, முழுவதுமாக சொல்லிவிட்டேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். அதுவரை இணைந்திருங்கள் AK பொலிட்டிக்கல் டாக்ஸோடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.